திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தோட்டத்து சாலையில் தனியாக இருந்த விவசாய தம்பதியை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி 18 சவரன் நகை மற்றும் 38,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளிமந்தயம் தும்மச்சிபாளையத்தை சேர்ந்த விவசாயி கருப்பசாமி. இவர் அவரது மனைவி ராஜலட்சுமியுடன் தனியாக வசித்து வருகிறார். இவரது மகன் மற்றும் மகள்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு தனியாக இருந்த தம்பதியினரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 4 பேர் அவர்களை கட்டிலே கட்டி போட்டு மேலும் கத்தியை காட்டி மிரட்டி பீரோவை உடைத்து 18 பவுன் நகை மற்றும் 38,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவம் இப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த ஒட்டன்சத்திர பகுதி அதிகமாக விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளாக இருந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியை சுற்றி அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் தனியாக இருந்த தம்பதியினரை கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பகலிலே அப்பகுதியில் சென்றவர்கள் இவர்கள் இருவரது கூச்சலை கேட்ட பின்பு அதை கதவை உடைத்து பின்னரே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை இருவரையும் மீட்டு நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து முகமூடி அணிந்து வந்த அந்த கொள்ளையர்கள் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே விவசாயிகள் முழுவதும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் தனியாக தம்பதியினர் இருக்க முடியாத சூழ்நிலையும் அரங்கேறி வருகிறது என்பதற்கு ஒட்டன்சத்திரம் விவசாயிகள் தம்பதியினர் கத்தி முனையில் கட்டி போட்டு கொள்ளை சம்பவம் நடந்ததே சாட்சி என்பதை போல இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.